ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு பிரெட் அல்வா செய்ய போகிறேன். கமெண்ட்டில் ஒருத்தவங்க கேட்டாங்க நிவேதான்னு, அவங்களுக்காக செஞ்சு காட்ட போகிறேன். ரம்ஜானுக்கு செஞ்ச பிரெட் அல்வா, அது எப்படி செய்யுது என் ஸ்டைலில் வந்து பாருங்கள், செய்யலாம். முதல்ல 8 ஸ்லைஸ் பிரெட் எடுத்து பிரித்து போட்டுக்கலாம், மிக்சியில் போட்டுக்கலாம். ஏலக்காய் 4 போட்டுக்கலாம். பிரெட் இந்த மாதிரி பாதியாக பிச்சு போட்டாச்சு. இப்போ மிக்சியில் அரைச்சிட்டு வந்துடலாம். வந்து இந்த மாதிரி மிக்சியில் போட்டு ரவையாக அரைக்கணும். ரவையாக இருக்குது பாருங்கள். நல்லா இந்த மாதிரி அரைச்சி வச்சின்னு பிரெட் அல்வா செய்யலாம். வாங்க, நெய் போட்டுக்கலாம். முந்திரி பருப்பு போட்டுக்கலாம். முந்திரி பருப்பு செவந்துடுச்சு. இப்போ பிரெட்டை போட்டுக்கலாம். பாருங்கள், ரவை மாதிரி இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி நல்லா போட்டு நல்லா வறுபட்டுடுச்சு. நல்லா உதிரி உதிரியாக இருக்குது பாருங்க. இந்த மாதிரி வறுட்டு பாலை காசி கொஞ்சம் வெது வெதுப்பான சூட்டில் ஊற்றலாம். திக்கான பால் 1/2 லிட்டர் பால். குங்குமப்பூ போட்டு ஊற வச்சிருக்க பால். நல்லா குங்குமப்பூ கரைஞ்சிடும் பால். ஊற்றினா நல்லா கலர் வரும். கை விடாமல் நல்லா கலரினே இருக்கணும். திக்காகிற வரைக்கும் நல்லா கலரணும். இந்த மாதிரி திக்காகும் போது 1/2 கப்பு நாட்டு சர்க்கரை போட்டுடலாம். உங்களுக்கு வேணா சர்க்கரையும் போடலாம். நாங்கள் சர்க்கரை போட மாட்டோம், நாட்டு சர்க்கரை தான் போடுவோம். உங்களுக்கு வேணுன்னா இஷ்டம் வந்தால் சர்க்கரை போட்டுக்கலாம். இப்போ பாருங்க, கட்டி ஆயிடுச்சு. இப்போ நெய் 2 ஸ்பூன் நெய் போட்டுக்கலாம். காரி விட்டுக்கலாம். விட்டு சாப்பிட்டீங்கன்னா நல்லா சூப்பராக இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி வரணும். இந்த மாதிரி வந்தோடனே இறக்கிடலாம். கொஞ்சம் ஆறணுன்னா நல்லாயிருக்கும். என்னோட ஸ்டைலில் பிரெட் அல்வா ரெடி ஆயிடுச்சு. இவேதான் நீங்கள் கேட்டிங்களா அந்த பிரெட் அல்வா, ரம்ஜான் பிரெட் அல்வா ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். சூப்பராக தலை கொஞ்சம் ஆறணுன்னு கட்டி ஆயிடுச்சு பாருங்க.